நீங்க முருகர் பக்தர்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். முருகனுக்கு ஒரு மூல மந்திரம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுப்போமா? பாபத்தை பொசுக்கி பாரலாம் சிறப்புறவே ஓம் ஸ்லௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் ஸ்லௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓம் இருந்து நமகவரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலம் இது முழு மனதோடு ஏத்திட்டால் மும்மலம் அகன்றுவிடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. ஹிருதயத்தில் முருகனை இருத்திவிடு இக்கணமே. இக்கணமே மூல மந்திரம் ஏத்திவிடு ஏத்திவிடு. மூலம் அதை ஏத்துவோர்க்கு கால பயம் இல்லையடா. காலனை நீ ஜெயிக்க கந்தனை பற்றிடடா. சொன்னபடி செய்தால் சுப்பிரமணிய குருநாதன் தன்னொளி பெருஞ்சுடராய் உன்னுள்ளே தான் இருப்பான். ஜெகமாயை ஜெயித்திடவே செப்பினேன் மூலமுமே. மூலத்தை நீ ஜெபித்தே முக்தனுமாகிடடா. அக்ஷர லட்சமிதை அன்புடன் ஜெபித்திடு. எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் அகன்றோடும். உலகம் பூஜிக்கும் முருகனருள் முன்னிற்கும். உலகில் இணையற்ற பூஜ்யனும் ஆவாய் நீ. கோடி தரம் ஜெபித்து கோடி காண வேண்டும் அப்பா. கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. ஜென்மம் கடந்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. முருகனோட மூல மந்திரம் அது என்னன்னா ஓம் ஸ்லௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் ஸ்லௌம் நமக. இதை நீ சொல்லிக்கிட்டே இரு. உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ, ஒரு நாள் முழுக்க உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ நீ எப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இரு. இந்த மூல மந்திரத்தை நீங்க சொல்றப்போ மனசுல முருகரை நினைச்சுக்கிட்டு, மனசுல இருக்கிற அந்த முருகருக்கு நீங்க ஒரு உருவத்தை கொடுத்து நீங்க சொல்றப்போ உங்களோட எல்லா பாவங்களும் மும்மலம் அகன்றுவிடும். முக்தியும் தன் கையில் உண்டாம். உங்களோட முக்தி உங்க கையிலே இருக்கு நீங்க இந்த மூல மந்திரத்தை சொல்றப்போ. அப்போ உங்களோட முக்திக்காக நீங்க எங்கேயுமே போய் அலையலாம் வேணாம். உங்க கையிலே எல்லாமே கிடைச்சிரும். முருகன் இருப்பிடமே முக்தி தலமாகும் அப்பா. முருகன் இருக்கிற இடம் தான் முக்தி தலம். அந்த முக்தி தலம் எங்கன்னா நீங்க ஹிருதயத்தில் முருகனை வச்சிருக்கீங்களே ஒரு உருவம் கொடுத்து. ஸோ முருகனோட முக்தி தலம் உங்க ஹிருதயம் தான். அதனால இப்பவே இக்கணமே அந்த மூல மந்திரத்தை ஏத்தி விடு. மூல மந்திரத்தை ஏத்துறவங்களுக்கு கால பயமே இல்லை. காலத்தையே நீ ஜெயிக்கிறதுக்கு முருகனை கைப்பற்றிக்கோ. இந்த மூல மந்திரத்தை நீ ஜெபிக்கிறப்போ உனக்கு அக்ஷரலட்சம் அன்பு இது எல்லாமே உனக்கு பணம் காசு இது எல்லாமே அன்பு பாசம் நேசம் எல்லாமே உனக்கு கொட்டும். நீ எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் அகன்றோடும். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். யமனை பத்திலாம் நீ பயப்படவே வேணாம். மூவுலகம் பூஜிக்கும் முருகன், முருகனோட அருளே உனக்கு கிடைக்கும். இந்த பூவுலகில் இணையற்ற பூஜ்யனும் ஆவாய் நீ. ஸோ கோடித்தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. இந்த மூல மந்திரத்தை நீ கோடி தரம் ஜபிச்சு உனக்கு நிறைய காசெல்லாம் கிடைக்கும். கோடிக்கணக்கான காசுலாம் கிடைக்கும். அந்த கோடி கிடைக்கிறப்ப இந்த ஜென்மத்தை நீ கடந்தேறணும்னா நீ கோடி தரம் ஜபிக்கணும். இதுதான் இப்போ நான் சொன்னது ஸ்கந்தகுரு கவச்சத்தில் இருக்கு. நீங்கள் ஸ்கந்தகுரு கவச்சம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் முருகரை பற்றி. உங்களுக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றுமே பண்ணாதீங்க. டெய்லி ஒரு தடவையாச்சு ஸ்கந்தகுரு கவச்சம் கேளுங்க. முடிஞ்சா சொல்லுங்க, நல்லாயிருக்கும். ஞான ஸ்கந்தகுரு கவச்சம் இதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீ.